ஏழை எளியோர் பசியாறும் அம்மா உணவகத்தில் இட்லி இருந்தும் சாம்பார் இல்லாததால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மாண்புமிகு அம்மா ஆட்சியில் அனைத்து தரப்பினரின் பசியாற்றிய அம்மா உணவக திட்டம் விளம்பர திமுக ஆட்சியில் சீர்குலைந்துள்ள அவலத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஏழை எளியோர் என அனைத்து தரப்பு மக்களின் மீதும் அக்கறை கொண்டு தமிழகம் முழுவதும் அம்மா உணவகத்தை திறந்து வைத்தார் புரட்சி தலைவி அம்மா. ₹1 இட்லி, ₹5 சாம்பார் சாதம், ₹3 தயிர் சாதம் என அம்மா உணவகத்தில் விற்கப்படும் மலிவு விலை உணவுகள் ஏழை எளிய மக்களின் பசியாற்றிய அட்சய பாத்திரம் என்றே கூறலாம். பெரிய பெரிய உணவகத்தில் கிடைக்காத உணவு கூட அம்மா உணவகத்தில் தரமாகவும் மலிவாகவும் சுவையாகவும் கிடைக்கும் என மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். மாண்புமிகு அம்மா ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வரப்பிரசாதமாக விளங்கிய அம்மா உணவகம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கேட்பாரற்ற நிலையிலும் நிதி ஒதுக்காமலும் முடக்கப்பட்டு வருகிறது. அதற்கு உதாரணமாகத்தான் நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் உள்ள அம்மா உணவகத்தில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. சுற்றுலாத்துறைக்கு பேர் போன மாவட்டங்களில் ஒன்றான நீலகிரியில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இவர்களுக்காக பந்தலூரில் பேருந்து நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனை அருகே அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள அம்மா உணவகங்களில் நாள்தோறும் விற்கப்படும் உணவுகளை உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் சாப்பிட்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களாக பந்தலூர் அரசு மருத்துவமனை அருகே உள்ள அம்மா உணவகத்திற்கு சமைப்பதற்கான உணவுப் பொருட்களை வழங்காமல் நகராட்சி நிர்வாகத்தினர் அலட்சியம் காட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சாம்பார் வைப்பதற்கான பொருட்கள் இல்லாததால் இட்லியை மட்டுமே ஊழியர்கள் சமைத்து வைத்துள்ளனர். அம்மா உணவகத்தில் காலை சாப்பாட்டை சாப்பிட வந்த மக்கள் இட்லி மட்டுமே உண்டு அதனை தொட்டு சாப்பிட சாம்பார் இல்லை என கூறியதை கேட்டு அம்மா ஆட்சி இருந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா என மனம் வருந்தினர். இந்த அம்மா உணவகத்தை நம்பிதானே வருகிறோம், இப்படி உணவு இல்லை என கூறினால் எப்படி என தங்களது வேதனையை வெளிப்படுத்தினர். இந்த சம்பவம் நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானவுடன் அம்மா உணவகத்தில் பணிபுரியும் ஊழியர்களை எழுதி கொடுத்துவிட்டு நின்றுவிடுங்கள் என நகராட்சி நிர்வாகத்தினர் மிரட்டி உள்ளனர். ஏழை எளிய மக்களுக்கு பெரும் துரோகத்தை செய்து வரும் விளம்பர திமுக அரசு மக்கள் வயிறார உண்ணும் அம்மா உணவகத்தை கூட சரியாக நடத்த துப்பில்லாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கெல்லாம் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விளம்பர திமுக அரசுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என பொதுமக்கள் சூளுரைக்கின்றனர்.